ஏய், என்ன அப்படி பாக்குறேன்னா? ஒன்னும் இல்லையே. ஒண்ணும் இல்லல்ல, அப்புறம் எதுக்கு அப்படி பாக்குற? ஏன் நான் உங்களை பார்க்க கூடாதா என்ன? பாரு, யாரு வேண்டான்னா? அது மட்டும் தானே டெய்லி செஞ்சிட்டு இருக்கேன். என்ன சொன்ன? அதுதான் டெய்லி செஞ்சிட்டு இருக்கேன்னு சொன்னேன். இன்னும் கொஞ்ச நாள் பொறு சக்தி, நீ நினைச்சதெல்லாம் செய்யற. சக்தி, ஐ லவ் யூ. மாமா, ஏதாவது சொன்னீங்களா? இல்லையே. இல்ல மாமா, இப்பெல்லாம் நீங்க அடிக்கடி என்கிட்ட ஏதோ சொல்ல வர மாதிரியே இருக்கு. என் காதுக்குள்ள வந்து ஏதோ சொல்லுது மாமா. அது உனக்கு ஏதாவது மனப்பிராந்தியா இருக்கும். ஏதாவது ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட பாரு, அப்பதான் இதெல்லாம் சரியாகும். சைக்காலஜி டாக்டர் கிட்ட போக வேண்டியது நான் இல்ல, நீங்க தான். மாமாவுக்கு நம்ம மேல எப்பதான் லவ் வரும்? நானும் எப்பதான் சந்தோஷமான வாழ்க்கை வாழ போறேன்னு தெரியலையே. வேற வழி இல்ல, நாமளே களத்துல இறங்க வேண்டியதுதான். மாமா, எனக்கு ஒரு சந்தேகம் மாமா. என்ன? எந்த துணியை எந்த கபோர்ட்ல வைக்கிறதுனா? ஐயோ மாமா, அது இல்ல மாமா. பின்ன? நானு ஒரு ஆர்டிகல் படிச்சேன். அதுல என்ன போட்டிருந்துச்சுன்னா, ஒரு ஆணுக்கு வலது கண்ணு துடிச்சா ஆண் குழந்தை பிறக்குமா, இடது கண்ணு துடிச்சா பெண் குழந்தை பிறக்குமா. அதே ஒரு பொண்ணுக்கு வலது கண்ணு துடிச்சா பெண் குழந்தை பிறக்குமா, இடது கண்ணு துடிச்சா ஆண் குழந்தை பிறக்குமா. அது உண்மையா மாமா? என்ன வாட்ஸ்அப்ல அந்த ஃபார்வர்ட் மெசேஜ் எல்லாம் படிச்சியா? அதெல்லாம் அப்படியே முட்டாத்தனமா நம்பிட்டு இருக்காத. மாமா மாமா, என்ன? நீங்க பேசும்போது உங்க வலது கண் துடிச்சது மாமா. ஏ இல்லையா, அந்த மாதிரிலாம் எனக்கு ஒன்னும் தோணலையா. ஐயோ இல்ல மாமா, துடிச்சது, நான் பார்த்தேன். ஏ, சாதாரணமா எல்லாருக்கும் கண்ணு அடிக்கடி பிளிங்க் ஆகும், அந்த மாதிரி தான் இதுவும். ஐயோ மாமா, அது ரெண்டு கண்ணும் மூடி திறக்கும், இது ஒரு கண்ணு மட்டும் மூடி மூடி திறக்கும் மாமா. எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தோணல. நீங்க அப்படியே இருங்க, நான் பார்த்து சொல்றேன். ஏய், எதுவா இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி நின்னு பாரு. மாமா, தள்ளி நின்னு பார்த்தா எப்படி மாமா தெரியும்? பக்கத்துல இருந்து பார்த்தா தானே தெரியும். நீங்க இருங்க மாமா, நான் பார்த்து சொல்றேன். பார்வையிலேயே லவ் சொல்ல வச்சிருவா போல இருக்க. இப்போ உங்க ரெண்டு கண்ணு துடிச்சது மாமா, அப்ப நமக்கு ட்வின்ஸ் தான் பிறக்க போகுது. ஏ, அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீ ரொம்ப மூஞ்ச கிட்ட கொண்டு வந்து பாத்தியா? உன் மூச்சு காத்து பட்டு கண்ணு ட்ரை ஆயிடுச்சு, அதனாலதான் அப்படி ஆயிருக்கும். மாமா, நீங்க ரொம்ப சீட் பண்றீங்க மாமா. ஏய், நான் உன்னை ஒன்னும் சீட்லாம் பண்ணல. சரி விடுங்க, எப்பதான் நீங்க ஒத்துக்கிட்டு இருக்கீங்க மாமா? சரி மாமா, இப்ப ஏன் கண்ணை பாருங்க, எந்த கண்ணு துடிக்குதுன்னு பாருங்களேன். ஆமா தாயே, என்ன ஆள விடு, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். மாமா மாமா ப்ளீஸ் மாமா, இருங்க மாமா, போலாம். மாமா,
நான் உங்க கண்ணை பார்த்தல, இப்ப என் கண்ணை பார்த்து சொல்லுங்க மாமா. ம்? என்ன சொல்ற ஆ? மாமா, பொறக்க போறது ஆனா பொண்ணான்னு பார்த்து சொல்லுங்களேன். ம். ம்? நான் ரெடி. நீங்க என் கண்ணை பார்த்து சொல்லுங்களேன். ஆ? ஆ? யாரடி நீ? யாரடி நீ? யாரடி நீ? யாரடி புது புது மழைகளை அள்ளி மலைகளும் குளித்திடுமே. உறவின்றி வளர்கின்ற வேம்பில் பனை வந்து முளைத்திடுமே. சுட சுட சூரியன் கண்டு உலகமும் துளித்திடுமே. நகர்கின்ற மேகங்கள் போலே துயரங்கள் நகர்ந்திடுமே. யாரடி நீ? என்ன மாமா, என்னாச்சு? ஆ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏன் எதுவுமே சொல்லாம திரும்பிட்டீங்க? ஏ இதெல்லாம் ரொம்ப முட்டாத்தனமா இருக்கு. ஏ டைம் ஆயிடுச்சு, ஆபீஸ் கிளம்பணும். வேலையை பாரு. போ 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 போ. ரெடியா மாமா. நானும் ரெடி ஆகணும். சாமியார் பாலைவனத்துல போர் போட்டா கூட தண்ணி வந்துரும். ஆனா இவர் மனசுல காதல் மட்டும் வர மாட்டேங்குதே. கடவுளே, கடைசி வரைக்கும் இப்படிதானா? காப்பாத்துப்பா. சாரி சக்தி. ஏமா சமைச்சு வச்சுட்டு இவ எங்கம்மா போனா? வந்து உக்காந்துருக்கோம், பரிமாறத்துக்கு கூட ஆளை காணோம். ஏ மீனாட்சி, ஏய் மீனாட்சி. என்ன பாட்டி, ஆ, ஏலத்துல கத்துற மாதிரி மீனாட்சி அக்காவை ஏலம் விட்டுட்டு இருக்கீங்க? ஆ? ஆமா, அவ அப்படியே பெரிய பொக்கிஷம் பாரு ஏழை விடுறதுக்கு. எங்கடி அவ? ம், 7 மாசமா அவங்கள பிரிச்சு வச்சிருந்தீங்கல்ல. சுந்தர் மாமா மீனாட்சி அக்காவை இப்போதைக்கு அவ்வளவு சீக்கிரம் வெளியில விட மாட்டாருன்னு நினைக்கிறேன். எதுக்கும் ஒரு 7 நாள் கழிச்சு கூப்பிட்டு பாருங்க, அவ வந்தாலும் வரலாம். ஆ? ஏய் என்னடி திமிரா? பாட்டி, உண்மையதானே சொன்ன? திமிரான்னு கேக்குறீங்க? ஆமா, இவ பெரிய அரிச்சந்திர வீட்டுக்கு பக்கத்து வீடு. பொய்யே பேச மாட்டா பாரு. இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு பசிக்குது, சாப்பாடு பரிமாறணும். நீ மீனாட்சியை வர சொல்லு. நீங்க என்ன சின்ன குழந்தையா? உங்களுக்கு கை இல்ல? நீங்களே பரிமாறிக்கிட்டு சாப்பிட வேண்டியதானே? வயசானாலே குழந்தை மாதிரி தாண்டி. பரிமாறிட்டு சாப்பிடறதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ மீனாட்சியை வர சொல்லு போ. இப்ப என்ன உங்களுக்கு? சாப்பாடு பரிமாறணும் அவ்வளவுதானே? ஆமாடி. சரி இருங்க. வெய்யே. ஒரு இட்லி வை, ஒரு இட்லி போதும். ஏண்டி என் தட்டுல வைக்காம இன்னொரு தட்டுல வச்சு குடுக்குற? குடு 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 குடு. ஆ? ஏய், நீ எனக்கு போடுவேன்னு பார்த்தா நீ உட்கார்ந்து நல்லா தின்னுட்டு இருக்க. ம், நீங்க எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தீங்கல்ல, அதான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டினேன். ஏய், உனக்கு கொஞ்ச நெஞ்ச கொழுப்புலடி, உடம்பு பூரா கொழுப்பு இருக்கு உனக்கு. ஆமா ஆமா பாட்டி, அதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் எந்திரிச்சு இந்த பக்கம் வாங்கல. ஆ? நான் எதுக்கு வரணும்? அதெல்லாம் என்னால முடியாது போ. என் செல்ல பாட்டி இல்ல, அதனால கொஞ்சம் எந்திரிச்சு வாங்க ப்ளீஸ். வந்துட்டேன். என்ன ஏண்டி எந்திரிச்சு வர சொன்ன? அப்படியே அந்த மாடிப்படி தெரியுதான்னு பாருங்களேன். தெரியல. தெரியலையா? அப்போ கொஞ்சம் அப்படியே தள்ளி நின்னு போய் பாருங்க. இது கூடவா நான் உங்களுக்கு சொல்லி தரணும்? போய் பாருங்க. இப்ப தெரியுதா? ம்.
தெரியல. அப்போ கொஞ்சம் அந்த டோருக்கு வெளியில போய் நின்னு பாருங்க. ம், பாருங்க பாட்டி. ம். இப்ப அந்த மாடிப்படி தெரியுதா? ஆ, தெரியுது. ம், அப்படியே அங்கே நின்னுக்கோங்க. ம். நான் எதுக்குடி இங்க நிக்கணும்? அங்க நின்னு சிவா மாமா வராருன்னு பாத்துட்டே இருங்க. இன்கேஸ் சிவா மாமா வந்தா எனக்கு சிக்னல் கொடுங்க. எதுக்கு? என்ன பாட்டி இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? அத்தைக்காக வேண்டிக்கிட்டு நான் சாமிக்கு விரதம் இருக்கேன். ம், அப்படி இருக்கும்போது நான் சாப்பிடுறது மாமா பாத்துட்டாருன்னா அது தெய்வ குத்தம் ஆயிடும்ல. அதனாலதான் நான் சாப்பிடுற வரைக்கும் நீங்க அங்கே இருந்து மாமா வராருன்னு பாத்துட்டே இருங்க. ஏய், என்னடி நான் என்ன உனக்கு எடுபடியா? நீ சொல்ற வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு? ஏன் பாட்டி எடுபுடினா தான் சொன்னதை செய்யணுமா? ஒரு உதவிய செய்யக்கூடாதா? நீங்க சொல்றத பார்த்தா அப்போ உங்க பொண்ணுக்கு நீங்க எடுபுடி அப்படிதானே? ஆ? ஏய், என்ன வாய் நீளுது? அ- அ- ஐயோ அத்தை, நான் பாட்டி சொன்னதை வச்சு சொன்ன அத்தை. நீங்க ஏன் இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? நான் உங்களையா சொன்னேன்? பாட்டி தானே சொன்ன அத்தை. அத்தை, நீங்க இந்த வீட்டுக்கு மகாராணி அத்தை. நீங்க சும்மா கம்பீரமா இருக்கணும் அத்தை. ஆனா வர வர உங்ககிட்ட அந்த கம்பீரமே போயிடுச்சு. யாருக்குடி கம்பீரம் போச்சு? என் பொண்ணு இப்பவும் அதே கம்பீரத்தோட எலிபத் மகாராணி மாதிரி தான் இருக்கா, தெரியுமா? பாட்டி, அது எலிபெத்து மகாராணி இல்ல, எலிசபெத் மகாராணி. ஏதோ ஒண்ணு. சரி பாட்டி, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். உங்க பொண்ணு கெத்துதான், போதுமா? ஆ. ஆ, இப்ப தயவு செஞ்சு எனக்காக அந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். ஏய், முடியாது, படி. முடியாதா? ஆ? பாட்டி, ஆ? உங்க மொத்த குடுமியும் என் கையில. உங்க குடுமி மட்டும் கிடையாது, உங்க பொண்ணோட குடுமியும் தான். என்ன மறந்துருச்சா? வீடியோ, வாக்குமூலம். இப்ப வேற லேட்டஸ்டா ஒரு பிட்ட வேற போட்டு விட்டுருக்கீங்க. அதான் அந்த கத்தி குத்து டிராமா அதையும் சேர்த்து போட்டு கொடுத்துருவேன். சரிடி, இப்ப நான் என்ன பண்ணி தொலைக்கணும் சொல்லி தொலை. வேற என்ன, என் மாமா வராரான்னு பாக்கணும், அவ்வளவுதான். பாக்கணுமா? ம். பார்த்து தொலைக்கிறேன்டி, பார்த்து தொலைக்கிறேன். என்ன, யாராவது வராங்களா? ஆ? யாரும் வரல. சரி சரி, கேர்ஃபுல்லா பாத்துட்டு இருங்க, மாமா வந்துட போறாரு. இன்னும் கொழுப்பு இருந்தா என்னையே நீ வேலை வாங்குவ. இருடி, சிவா வந்துட்டு இருக்கான், உன்னை எப்படி மாட்டி விடுறேன்னு பாரு. சாப்பிடு சாப்பிடு, உன் வண்டவாளம்லாம் இப்ப தண்டவாளத்துல ஏறப்போகுது. ம். ஆ? என்ன ஆ? ஆபீஸ்ல செக்யூரிட்டிட்ட சைன் பண்ணிட்டு போற மாதிரி உன்கிட்ட சைன் பண்ணிட்டு தான் நான் சாப்பிட போகணுமா? ஆமாண்டா, ம். உன் பொண்டாட்டி என்ன வாட்ச்மேன் ஆக்குனா, நீ என்ன செக்யூரிட்டி ஆக்கு. பாட்டி, ரெண்டும் ஒண்ணுதான். ஆ. என்ன பாட்டி சொல்றீங்க? சக்தி உங்களை வாட்ச்மேன் ஆக்குனாளா? ம். பாட்டி, நீங்க எப்பவுமே புரியுற மாதிரி எதுவும் சொல்ல மாட்டீங்களா? ஆ? நீ உள்ள போய் பாரு, நான் ஏன் இங்கேயே நிக்கிறேன்னு உனக்கே புரியும். போடா போடா. ஆ, பாக்குறேன். வாடா. ம். ஐ, மாட்டான் மாட்டான், இன்னைக்கு நல்ல வகையா மாட்டான். பாட்டி, அப்படி என்ன இருக்குங்க? இவன் என்ன வளர்றான்? இத வர என்ன இருக்கா? உன் பொண்டாட்டி வருதுன்னு சொல்லிட்டு நல்லா புருடா விட்டுட்டு தின்னுட்டு இருக்கா, நல்லா பாரு. ம், ம். ம்.
ஒரு செகண்ட்ல மாத்திட்டாளே. ஆ? ம்? ம், ம். ஏன் பாட்டி சக்தி எங்க சாப்பிடுறா? அவ அம்மாவுக்கு பரிமாறிட்டுல இருக்கா. அதானே. படி. அடி பாவி, அப்படியே பிளேட்ட மாத்திட்டியடி. ஏன் என்னாச்சு? ஏன் எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? இல்ல சக்தி, நீ விரதம் இருக்கிற. ஆனா நீ சாப்பிடுறன்னு பாட்டி சொன்னாங்க, அதான். பாட்டிக்கு வயசாயிடுச்சுல, அதே மாதிரி அவங்க கண்ணாடிக்கும் வயசாயிடுச்சு போல. முதல்ல இவங்க கண்ணாடி மாத்தணும். மீனாட்சி அக்கா இல்லன்னு சொன்னதும் நான் டிஃபன் பரிமாறத்துக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். ஆனா பாட்டி நான் வலிச்சு தின்றதா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. மாமா, ஒருவேளை அத்தைக்காக நான் விரதம் இருக்கிறது பாட்டிக்கு பிடிக்கலையோ என்னவோ. அடி பாவி, டேய் சிவா. பாட்டி சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லடா. பேசாம உட்காந்து சாப்பிடுங்க. பசி மயக்கத்துல இப்படிதான் கண்டபடி யோசிக்க தோணும். டேய் சிவா, நான் என்ன அட, சொல்ல உட்காருங்க. வரேன்னா, சாப்பிடுங்க பாட்டி. பாட்டி பாட்டி உட்காருங்க பாட்டி. பிடி, வயசான பிடி, காலத்துல பிடி. எதுக்கு இப்படி? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எனக்கு பரிமாறு. ஆ. ம், ம். ம். பாட்டி ஆ? சாப்பிடுங்க பாட்டி. சாப்பிடுறேன் சாப்பிடுறேன். ஆ. இது பத்தாதே, இன்னும் வேற என்ன பண்ணலாம்? ஐடியா. ஏய் 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 சக்தி, சக்தி. சக்தி என்னாச்சு? சக்தி சக்தி. ஐயோ, போச்சா போச்சா. அண்ணே, சக்தி விரதம் இருக்கான்ல, சாப்பிடாம இருக்கிறதுனாலதான் மயக்கம் வந்துருச்சு. நீ அவளை உள்ள கூட்டிட்டு போன. இவ ஒருத்தி. சரிம்மா. சக்தி, சக்தி வா. அடியே, எங்களுக்கே ஆட்டம் கட்டுறியா? இருடி, உனக்கு வைக்கிற ஆப்பு. சிவா, பாவப்பா சக்தி. பாட்டி என்னாச்சு பாட்டி? என்ன கிளவி நூல் விடுது? இல்லப்பா, சாப்பிடாம விரதம் இருந்ததுக்கே விழுந்துட்டா. இன்னும் இவ செய்ய போற வேண்டுதல் எல்லாம் நினைச்சா வேண்டுதலா? ஏன் பாட்டி அப்படி என்ன வேண்டுதல் செய்ய போறா? ஐயோ, அவசரப்பட்டு உளறிட்டனே. பாட்டி என்னாச்சுன்னு சொல்லுங்க பாட்டி. சும்மா சீரியல்ல வர சஸ்பென்ஸ் மாதிரி வளவலன்னு இழுக்காதீங்க. சீக்கிரமா என்ன விஷயம் சொல்லுங்க. ஆமாடி சக்தி, என்ன மன்னிச்சிடுமா? நீ அவ்வளோ தூரம் சொல்லியும் உன் பேச்ச மீறி சொல்ல வேண்டியதா போச்சு. சிவா, சுபத்ரா உடம்பு நல்லாகணும்னு உன் பொண்டாட்டி சக்தி அம்மன் கோயிலுக்கு போய் அங்க பிரதர்ச்சனை பண்ணி மண்சோறு சாப்பிட்டு தீ மிதிக்க போறாளாண்டா.